அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய காலையில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திப்பது தான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதை போல ஒரு சமாதானம், ஒரு மன மகிழ்ச்சி வேறு ஒன்றிலும் இல்லை. குறிப்பாக ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அனுதினம் மன்னாவை போல அந்தந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆவியானவருடைய ஏவுதலோடு உங்களோடு பேசுவது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வதை தான் திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்துகிறேன். செய்தியை கேட்பதோடு மட்டுமல்ல, விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் பகிருங்க, அதாவது ஷேர் பண்ணுங்க. அந்த ஆத்துமாக்களெல்லாம் கிறிஸ்துவின் அண்டை வரும் அல்லவா? அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதில் எவ்வித சந்தேகமும் மாற்று கருத்தும் இல்லை. சரி, இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று அந்த வார்த்தை முடிகிறது. இதில் மிகவும் முக்கியமாக நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சொல்லணும்னு கர்த்தர் உணர்த்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். ஆண்டவர் சொல்றார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கதவுகள் திறந்து வைக்கப்படும்படிக்கு. அபிஷேகம் கதவுகளை திறந்து விட்டோம். சரியா? பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். இன்றைக்கு வேலை வாய்ப்பின் கதவாக இருக்கட்டும், பொருளாதார ஆசீர்வாதத்தின் கதவாக இருக்கட்டும், ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய கதவாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலம், திருமணத்துக்கு அடுத்த காரியங்கள், படிப்புக்கு அடுத்த காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், வீட்டுக்குரிய காரியங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் அபிஷேகத்தினாலே புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் இனி பூட்டப்படாதிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்றீங்கல்ல? அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். நமக்கு உணவு ஜீவ வசனம் தான். ஆமேன். இந்த வசனத்தை இன்னைக்கு நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க. இந்த வசனத்தை பிடிச்சு இந்த நாள் முழுவதும் ஓடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தை. சரியா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, கதவுகள் திறந்து வைக்கப்படும்படி ஆண்டவரே, கோரேசுக்கு நீர் கொடுத்த அபிஷேகத்தை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியனாகிய நான் இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு சொல்லுகிறேனப்பா. கர்த்தருடைய நாமத்தினால புது வழிகள் திறக்கப்படட்டும். சமாதானத்தின் தேவன் கூட இருந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்த போகிற பேர் அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கிருபையும் தேவ பலனும் தேவ சமாதானம் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. ஆண்டவருடைய கிருபை இந்த நாள் முழுவதும் உங்களை தாங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. நான் வாசித்து உங்களோடு கூட சேர்ந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.